வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் தனுசு ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். பொதுவே தனுசு ராசியினோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு. இப்ப இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது மகர ராசியில சூரியனும் செவ்வாய் புதன் சேர்க்கை. 3ஆம் இடத்துல கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும். இது வந்து கிரகநிலைகளோட கோச்சார அமைப்பு. இந்த கிரகநிலைகள் கோச்சாரப்படி நமக்கு தனுசு ராசியில நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியில வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கு. எப்பவுமே இந்த குருவும் சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான கிரகங்கள் நம்ம சொல்லணும். பட் அப்படி இருந்தாலுமே கூட உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கு. அதாவது கன்னி ராசியில கேது பகவான் இருக்கு. இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து தொழில் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் தொழில் அமைஞ்சே தீரும். ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7.5 வருஷமா இருந்த 7.5 சனிங்கிறது இப்போ உங்களுக்கு முழுமையா விளைஞ்சிருச்சு. சில பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கலாம் 7.5 சனி முடிஞ்சுமே நமக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தடங்கள், ஒரு குழப்பம், ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாம, தொழில் நிறைய பேர்த்துக்கு வந்து தொழில் இல்லாம, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாம் நிரந்தர தீர்வு ஒரு அடையறக்கான ஒரு டைம் தான் இந்த பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் நீங்க தொட்டதெல்லாம் ஒரு பொன்னாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது, அது சனியோட சாரத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ஒற்றுமைகள் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத எதிர்ப்புகள், ஒருத்தருக்கு நீங்க நல்லதை பண்ண போனா கெட்டதா வந்து முடியறது, பல குழப்பங்கள், பல தடங்கள், என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய திருப்பு முனையா இந்த மாதம் கண்டிப்பா இருக்க போகுது. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி. சகோதரிகள் வந்து சகோதரன், சகோதரிகள் வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றது, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, இது எல்லாமே கண்டிப்பா நடக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷமா வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்க உடன்பிறப்புகளால பிரச்சனைகள் வந்திருக்கும், தொந்தரவுகள் வந்திருக்கும். அவங்க உங்ககிட்ட பேசாம இருப்பாங்க, நீங்க அவங்ககிட்ட பேசாம இருந்திருக்கலாம். அது எல்லாமே இப்ப கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளா இது அமையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான். இப்ப உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமைஞ்சிருக்கிறதுனால வந்து என்னன்னா ஒரு குழப்பங்கள் தாய் வகையில இருக்கட்டும். ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானும், 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில ராகு பகவான். அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தை தொந்தரவுகள், அவங்களால நமக்கு மன உளைச்சல்கள், இல்ல உங்களால அவங்களுக்கு மன உளைச்சல்கள் இதெல்லாம் வரும். அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் குரு மேசத்துல இருக்கும்போது தன்னுடைய வீட்டையும் தனுசு ராசியும் பார்க்குது. அதனால ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமும், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விவேகம் இது எல்லாமே உங்களுக்கு அமையும். எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைகள், எதுக்கு எடுத்தாலும் தொந்தரவுகள். நம்ம மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அது நடக்குது, தனக்கு எடுத்து பண்ணும்போது அது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு உங்களுக்கு உண்டாகும். அது எல்லாமே சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் கண்டிப்பா இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது கண்டிப்பா கை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா திருமண பேச்சு எடுத்தாவே திருமணம் நடக்காதுங்க. அது மட்டும் இல்லாம திருமண பேச்சு எடுத்தாவே உங்களுக்கு விருப்பம் இல்லாம போகும். எனக்கு கல்யாணமே வேண்டாம். இல்ல உங்களுக்கு பார்க்குற பொண்ணுக்கோ, இல்ல இன்னும் பையனுக்கோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்கள யாராவது பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா, இல்ல நீங்க அவங்கள பார்த்தா அவங்களுக்கு வேற இடத்துல திருமணங்கள் நடக்கும். கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாம, ஆசை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இது இருந்தே தீரும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாம இருக்கும். அந்த எத்தனையோ ஹாஸ்பிட்டல் நீங்க போயிருக்கலாம். பார்க்காத கடவுளும் இல்ல, போகாத கோயிலும் இல்ல. இல்ல டாக்டருக்கு நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போய் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அது உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது. ஆனா இந்த காலகட்டத்தில இப்ப 5ஆம் இடத்துல குரு பகவான் உங்க ராசிய பார்க்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். முருகனோட வழிபாடுகள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும்போது,
நிச்சயம் கருத்தரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இருக்கும். அதுவும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாக இருந்தவங்க எல்லாம் அது விலகி போய் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள், ஒரு அந்யோன்யம் கண்டிப்பா பிறக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு திடீர் திருப்பங்கள், திடீர் ஒரு பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றங்கள், ஒருத்தர்கிட்ட நீங்க அமௌண்ட் குடுத்திருப்பீங்க. அது உங்க கைக்கு வந்திருக்காமயே இருந்திருக்கும். இப்ப அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மாரி இல்லாம, இப்ப நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்ங்கிறது அமைஞ்சிருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இந்த பீரியட்ல, இந்த டயத்துல வந்து குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்கும்போது, கவர்மெண்ட் ஜாப் நீங்க வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் வேணும், இல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்க, இல்ல ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, கட்டாயம் இது நடந்தே தீரும். அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அங்க வந்து ஒர்க்ல வந்து பல பிரச்சனைகள். எனக்கு அந்த வேலைக்கு போறதுக்கு பிடிக்கல. எனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு பிடிக்கல. நான் வேற ஏதாவது இடம் மாறலாமா? இல்ல நான் சொந்த தொழில் ஏதாவது நீங்க பண்ணலாமா? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கட்டாயம் தாராளமா இந்த டயத்துல நீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது, இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி, நீங்க சொந்த தொழில் பண்ணலாம். அதே மாரி வெளியூர், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அது நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இப்ப நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இங்க இருந்து வெளியூர் போயோ, இல்ல வெளிநாடு போயோ, அங்க போயிட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு அங்கீகாரம் இல்லாம கிடைச்ச வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. நீங்க இங்க இருந்து ஒரு வேலைக்கு போலான்னு சொல்லி நீங்க போவீங்க. ஆனா அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைச்ச வேலை கிடைக்காம, வேற ஏதாவது வேலைகள் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து பார்த்துட்டு, இப்ப நீங்க நெனைச்ச வேலை, இல்ல நெனைச்ச தொழில் நீங்க போலான்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, கட்டாயம் இந்த டயத்துல, இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணும்போது, அது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதே மாரி ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் ஏதாவது அது மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, மறுபடியும் இன்னொரு தொழில் ஏதாவது நம்ம பண்ணலாமா? அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, கட்டாயம் அது நீங்க பண்ணலாம். ஒரு பார்ட்னர் சார்ந்த தொழிலோ, அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு அத நீங்க பண்ணும்போது, கட்டாயம் அது நடந்தே தீரும். அதே மாரி வீடு கட்டிட்டு இருந்தோம். பாதியில நின்னுருச்சு. நம்மளால வீடு கட்ட முடியல. இனிமேல் மறுபடியும் ஏதாவது வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல பேங்க் லோனுக்கு போனா, பேங்க் லோன் நமக்கு கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு, கட்டாயம் இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணும்போது, அது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்கும்போது, நீங்க ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அத சமாளிச்சு, அந்த யோகத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா அது குடுக்கும். அதனால இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அருமையான யோகத்த குடுக்கும். இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்புகள் நம்ம பண்ணாலுமே, பார்த்தாலுமே, தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? நம்மளுடைய ஜாதகத்துல பலாபலன்கள் எப்படி இருக்கு? பாதகாதிபதி திசை நடக்குதா? இல்ல மாரகாதிபதி திசை நடக்குதா? இல்ல யோகமான திசை நடக்குதா? அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜோதிட கேட்டு தெரிஞ்சு, அதனோட வழிகள், வழிபாடுகள் அது மூலியமா நீங்க போகும்போது, உங்களுடைய ஜாதகத்துல நல்ல மாற்றங்கள் வரும். அத நீங்க முழுமையா பயன்படுத்தி அந்த வழியில நீங்க போங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி கீழ என்கிட்ட நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்த அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.